பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றார். இங்கு உக்கிரானக்காரன் என்ற தலைப்பிலே நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு கணக்கு கொடுக்கணும்னு நேற்று நம்ம தியானித்தோம் இல்லையா? ஒவ்வொரு நேரத்திற்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். தாளந்துகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவன் கொடுத்த வாய்ப்புகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நம்ம கடந்த 4 நாட்களாக தியானித்து வருகிறோம். வருஷத்தினுடைய கடைசி வாரமாக இருக்கிறதுனால ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து, நான் உனக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதம், இந்த காரியங்கள் எல்லாம் நீ என்ன செய்த அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? எப்படி கணக்கு ஒப்புவிப்போம்? தைரியமாக இதுதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? நமக்கு தெரியும்ல, ஆடிட்டிங் நடக்கும்போது எப்படி இந்த பணம் வந்துச்சு, ஏன் செலவு பண்ணீங்க அப்படி கேட்டால் நம்ம தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதை நம்ம சரியாக சொல்லணும். எங்கேருந்து வந்துச்சு, ஏன் செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லணும். திடீர்னு இன்கம் டேக்ஸ் ரைடு வராங்க, அவங்க வந்து கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது சார்னு சொல்லுவோமா? கரெக்டாக சொல்லணும் இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சின்னு. வாங்கின நம்ம உலக பிரகாரமாக கணக்கு ஒப்புவிக்க வேணும்னு சொல்லிட்டு சரியான லாயர், சரியான ஆடிட்டர், சரியான எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ண நினைப்போம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே. நம்ம இன்னைக்கு இன்னொரு விஷயத்தில் தேவனுக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நான் உங்களோடு கூட சொல்ல போகிறேன். அதை எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னார். பாருங்க, நம்முடைய ஸ்தானத்திற்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவன் என்னை வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்துக்கு, அந்த பொசிஷனுக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து அவருடைய சிறிய தகப்பனாகிய மொர்தெக்காய் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போது ஆண்டவர் இப்படி வச்சதுக்கு காரணமே, இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைச்சதுக்கு காரணமே, உன்னை குறித்து தேவன் வச்சுருக்க ஒரு பெரிய திட்டம். ஆண்டவர் ஒரு பெரிய பிளானை வச்சுருக்கிறார். இந்த பொசிஷனில் நீ இருந்தால் தான் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்னு சொல்லி கர்த்தர் வச்சுருக்கிறார். அப்போது அந்த பொசிஷனுக்கு நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எஸ்தர் ராஜாத்தி ராஜாங்கம் கிடச்சிருச்சு, ராஜ மேன்மை கிடச்சிருச்சு. அந்த அரண்மனையில் ராஜாவுக்கு அடுத்தது இப்போ ராஜாத்தி ஆகிய எஸ்தரை தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த பொசிஷனில் உட்கார்ந்ததுக்கப்புறம் யூத குலம் அழியுது, அதுவும் உன் புருஷனுடைய அந்த முத்திரை பதிக்கப்பட்டு விட்டது அப்படின்னா இதில் நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதே. உன் பொசிஷன்லேருந்து நீ எந்த விதத்தில் உதவியாக இருக்க போகிற? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற நீங்கள், தேவன் உங்களை ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வந்துட்டார்னா அந்த ஸ்தானத்து நிமித்தமாக எத்தனை பேருக்கு நீங்கள் உதவியாக இருந்தீங்க? எத்தனை பேரை நீங்கள் மேலே தூக்கி விடுவதில் கவனம் செலுத்துனீங்க? சிலவங்கெல்லாம் சில பொறுப்புகள் வந்ததுக்கப்புறம் அவர்கள் எந்த வழியிலெல்லாம் கடந்து வந்தாங்களோ, யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களெல்லாம் மறந்துடுவாங்க. அவங்கள கவனத்தில் கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த பாதையில் கடந்து வந்தீங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு உதவியாக இருந்தாங்களோ அவர்களையெல்லாம் நீங்கள் நினைக்கணும், மறந்துடாதீங்க. யோனத்தான் தாவீதினுடைய ஆத்மாவுக்கு பிரியமானவன். அவ்வளவு பிரியமான அவனுடைய சிநேகிதனாகிய யோனத்தான், அவருடைய மகன் மேவிபோசத்தை குறித்து தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. 2 சாமுவேல் 4:4. தாவீது ராஜாங்கத்துக்கு வந்த உடனே, இப்படியா இன்னெல்லாம் என்னை பாடுபடுத்தின, என் ஃப்ரெண்டாக இருந்த, நான் ஒரு பரதேசியாக இருக்கும்போது நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம், நான் இப்போ ராஜாவானதுக்கப்புறம் அவன் ஃபேமிலி எனக்கு எதுக்குன்னு சொல்லலை. பாருங்கள், சவுலின் குடும்பத்தாருக்கு நான் யாருக்காவது நன்மை செய்யணுமா? இந்த பொசிஷனில் வந்ததுக்கப்புறம் நான் மறக்கக்கூடாது, தூக்கி போடக்கூடாது. சில நேரம் சிலவங்கெல்லாம் வாழ்க்கையில் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டா அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. தங்களுக்கு உதவுனவங்கள மறந்துடுவாங்க, தங்களுக்காக நின்னவங்கள மறந்துடுவாங்க. இதெல்லாம் நம்பிக்கை துரோகங்கள்.
நன்றி அறிவில்லாதவர்கள். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எப்போதும் நீங்கள் ஏறின அந்த ஏணியை மறக்கக்கூடாது. பாருங்கள், இதில் எந்த தவறும் இல்லை. உங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நீங்கள் ஒரு பொசிஷனில் வந்த உடனே அவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்கள மறக்கக்கூடாது, அவங்கள உதாசீனப்படுத்தக்கூடாது, தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். பாருங்கள், மேவி போசத்தை குறித்து 2 சாமுவேல் 4:4 அறிவிக்கப்படுகிறது. லோதேபார்லேருந்து அவனை வரவழைத்து அவனுக்கு சொல்கிறாரு, நீ நித்தமும் என்னுடைய பந்தியில் அப்பம் புசிக்கணும். அந்த தாவீது மேவி போசத் மேலே காமிச்ச அந்த இரக்கத்தை பாருங்கள். யோசேப்பு என்னதான் இருந்தாலும் துரோகம் பண்ண தன் சகோதரர்கள் அவன் மேலே அன்பாக இருந்து அவனே நினச்சிட்டு இருந்த அவங்க அப்பா தான் வாழ்ந்த உடனே நேராக போய் அவன் பார்வோன்கிட்ட கேட்டு பார்வோனுடைய அனுமதியோடு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு இடத்த செட்டில் பண்ணி அவங்கள வாழ வச்சு அழகு பார்க்குறான். பார்த்தீங்களா? அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொசிஷனில் நீங்கள் உண்மையாக இருங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்க. எப்போதும் நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. நான் இந்த பொசிஷனில் நான் யாருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன்? நீங்கள் நினைக்கிறீங்களா என்னெல்லாம் கர்த்தர் அப்படி உயரத்தில் பிரதர், நான் சாதாரண ஸ்தலத்தில் இருக்கிறேன். அங்கே இருக்கிறதுனால நீங்கள் யாருக்கு உதவியாக இருக்க முடியும்னு பாருங்கள். சில நேரம் சில பெரிய டைரக்டர்ஸால் செய்ய முடியாததை சாதாரண பியூன் பாருங்கள், அந்த இடத்துல இருந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அதுக்காக நான் பியூனாக இருக்கிறேன், நான் ஒரு ஆஃபீஸ் பாயாக இருக்கேன், ஆஃபீஸ் பாயாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற அந்த தொடர்பும் அவர்களுக்கு இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற அந்த கணமும் அவங்க 4 பேருக்கு உதவியாக இருப்பாங்க, செய்ய முடியும். உங்களை எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே இருங்க. சிலவங்க சொல்லுவாங்க, என்னை மட்டும் கர்த்தர் எம்டியாக மாத்தினா நான் நிறைய பேருக்கு வேலை வாங்கி தருவேன். முதல்ல இருக்கிற ஸ்தானத்தில் எத்தனை பேருக்கு உதவியாக இருந்தோம்? எத்தனை பேருக்கு உதவியாக இருந்தோம்? கணக்கொப்புவிக்கணும், கணக்கொப்புவிக்க வேண்டும். சிலவங்களாம் நல்லா உயர்த்தப்பட்டதுக்கப்புறம் சொந்த சகோதரிகளை மறந்துடுவாங்க, சொந்த சகோதரிகளை மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அவமதிப்பாங்க, அதுக்கப்புறம் நேரம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு சொந்த சகோதரன் சொன்னார், என்னுடைய அண்ணனை நான் பார்க்க போனேன், எங்கள் அண்ணன் பெரிய பொசிஷனில் வந்துட்டார், வாழ்த்த போனேன், டைம் இல்லை, அவனை அப்புறமா வர சொல்லுன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனமாக இருப்போம். வேதத்தில் ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன், யாக்கோபு 4:17. இதை மனப்பாட வசனமாக குறிச்சிக்கோங்க. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். ஜோமனுங்க இன்னைக்கு, சாரி ஆண்டவரே, என் பொசிஷனில் நான் இவங்களெல்லாம் மறந்துட்டேன், நான் மறந்துட்டேன், அவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மறந்துட்டேன். ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? அந்த ஸ்தானத்தில் இருக்கிறீங்களா? இந்த வருஷத்தில் அதெல்லாம் நீங்கள் வேண்டாம், நம்ம எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒதுங்கி இருக்கலாம். செய்யாதீங்க. உங்களுக்கு முடியும்னா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே, ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஞானமாக செய்யுங்க. ஆண்டுகிட்ட செய்கிறதுக்கு முன்னால் ஞானம் கேளுங்க, கிருபை கேளுங்க. நன்மை செய்து செய்து பிரதர் பாடுதான் பிரதர், பரவாயில்ல, அதுதானே பாக்கியம் வேதம்னு சொல்லுது. இந்த வருஷத்தில் அப்படியெல்லாம் பாடு அனுபவிச்சிருந்து நீங்கள் இனிமேல் நன்மையே செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருந்தா மனம் திரும்புங்க. அது பாவம். இன்றைக்கி திரும்ப நன்மை செய்ய ஆரம்பிங்க. பரவாயில்ல, அவங்க முதுகில் குத்திட்டு போனாலும் நீங்கள் அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. ஜோம் இல்லாமா தப்புனே, நாங்கள் இந்த நாட்களில் நிறையா உலகத்தார் பேசுகிற மாதிரி தான் நாங்களும் பேசுகிறோம். நிறையா பேருக்கு நன்மை செஞ்சு என்ன பயன்? அதனால் நாங்கள் அனுபவித்த வேதனை தான் ஜாஸ்தி. இப்படியெல்லாம் நாங்கள் சொல்லி அன்றே நாங்கள் பாவத்தை சம்பாதிச்சிருக்கிறோம். எங்களை மன்னியும். எங்கள் முதுகில் குத்துனாலும் ஆண்டவரே, எங்கள் காலையே வாரினாலும் நாங்கள் எங்களுடைய அந்த பொசிஷனில் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ, அது சத்ருவோ மித்ருவோ யாருக்காக இருந்தாலும் நாங்கள் செய்ய வேண்டிய நன்மையை செய்ய உதவியாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அப்படி தான் செஞ்சீங்க, கற்றுக் கொடுக்குறீங்க. நாங்களும் அதை செய்ய எங்கள் வாழ்க்கையை கடைப்பிடிக்க ஒப்புக் கொடுக்குறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கி நைட்டும் நமக்கு 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் புது வருடத்திற்கான ஒரு ஆயத்த கூட்டம், ஒரு சுத்திகரிப்போடு கூட அது நடைபெறும். நானும் சகோதரன் மைக்கேல் ராஜ் அண்ணன் அவர்களும் இணைந்து அதை நடத்துவோம். நீங்கள் எல்லோரும் வாங்க. தம்பி ஐசக் பாட்டு நடத்துவார். நம்ம எல்லோரும் சேர்ந்து நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிடுங்க. நம்ம இணைந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பு. எனவே இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நைட் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கீழே பார்க்குற இந்த ஜூம் ஐடியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜனவரி 1ஆம் தேதி நம்முடைய அலுவலகத்தில் விருகம்பாக்கத்தில் பேர்சபா ஜப மையத்தில் நமக்கு நியூ இயர் பிளெஸ்ஸிங் மீட்டிங் நடக்க இருக்கிறது. குடும்பமாக வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள். நாம் அன்றைக்கு ஒருவரை ஒருவர் சந்தித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஜெபித்து கடந்து போவோம். God bless you all.